ஆஷாபூர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பத்துல அசோக் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அந்த குடும்பத்துல அவருடைய மனைவி, 2 பிள்ளைங்க, ஒரு மருமக, 2 பேர பசங்க இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் அவங்க ஏரியால ஒரு பானிபூரி கடைக்காரன் வந்தான். வாங்க வாங்க, புளிப்பா இனிப்பா கோல்கப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வாங்க வாங்க. பானிபூரிக்காரன் கத்துறத கேட்டு அசோக்கோட பக்கத்து வீட்டுக்கார வினோத் அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து பானிபூரி சாப்பிடறதுக்காக வந்தான். அடேங்கப்பா, என்ன கோல்கப்பக்காரங்களே, உங்களை பார்க்கவே முடியல. இத்தனை நாள் எங்க போனீங்க? சொல்லுங்க. ஊருக்கு போயிருந்தேன் நானு, அதனால கடையை போடல. மன்னிச்சிருங்க. அப்போ வினோத்தோட பேரை சோனு கேட்டான். தாத்தா தாத்தா, எனக்கு காய்கறி கோல்கப்பா சாப்பிடணும். கண்டிப்பாப்பா செல்லக்குட்டி. அண்ணன், என் பேரனுக்கு வயிறு நிறைய கோல்கப்பா கொடுங்க. சரி சரி. கொஞ்ச நேரத்துல அந்த ஏரியால இருந்தவங்க எல்லாருமே அந்த பானிபூரி வண்டி கிட்ட வந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அசோக்கோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அமைதியா அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அசோக்கோட மனைவி அசோக் கிட்ட, இந்த பானிபூரி பார்க்கும்போது எனக்கும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆமா அத்தை, எனக்கும் அதுல நிறைய காய்கறி இருக்கான், சாப்பிடணும் போல இருக்கு. அப்பா எங்களுக்கும் பானிபூரி வாங்கி கொடுங்க. அம்மா, இன்னைக்கு போனி கூட ஆகல, என்கிட்ட இப்போ காசு இல்லம்மா. குழந்தைங்க எல்லாரும் கோச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நாள் ராம் அடிக்கிற வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு காய்கறி இருக்கிற ஒரு தள்ளு வண்டிய அவன் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்தான். அதுக்கப்புறமா அவனுடைய தம்பியான தருணை வெளியில கூப்பிட்டான். தருண், வெளியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வை. அப்போ தருண் வீட்டை விட்டு வெளியில வந்தான். வந்துட்டேன். 2 பேரும் அந்த மூட்டைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. காய்கறி மூட்டையை ஓபன் பண்ணி எல்லாத்தையும் காத்தார வைங்க. சூடு அதிகமாகிட்டே இருக்கு, எல்லாமே அழுகி போயிரும். பார்த்து, இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு காய்கறி விற்க போன வரும்போது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி சொல்லிருக்க உங்ககிட்ட, கூட உங்க தம்பிய கூட்டின்னு போன்னு. நாளைக்கு இவனுக்கு கூட ஒரு கடைய போட்டு கொடுப்பா. ஒருத்தர் சம்பாரிச்சா வாழ முடியாது, சாப்பிடுறவங்க 10 பேரு, சம்பாதிக்கிற ஒருத்த மட்டும். எவ்வளவு உழைப்ப நீ? இல்லப்பா தருண் சின்னவன், இப்ப இவனை இந்த வேலையில போட முடியாது. அசோக்கோட வறுமைக்கு முக்கியமான காரணம் இதுதான். வீட்டுல சாப்பிட 10 பேர் இருந்தா உழைக்கிறவங்க ஒருத்தங்க மட்டும்தான் இருந்தாங்க. பாவம் ராம் தனியா உழைக்கிறதுனால அவனுக்கு உடம்பு முடியாம தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவன் வேலைக்கு போனா அவன் சம்பாதிச்சாதான் அவன் குடும்பம் நடக்குங்கிறதுக்காக ஒரு நாள் மதிய நேரம் ராம்க்கு அவனுடைய மனைவியான கோமல் சாப்பாடு பரிமாறினான். அந்த சாப்பாடை பார்த்து ராம், என்ன இது, இன்னைக்கும் வெங்காய வறுவல் தானா? தினமும் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பசியே செத்துருச்சு. நாள் முழுக்க வெயில நின்னு காய்கறி விக்கிறேன், ஒரு டைம் நல்லா சாப்பிட கூட முடியல. ராம், நீ எதுக்காக மருமகளை கத்துற? வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுதானே அவளும் சமைக்க முடியும். நீ எப்ப பார்த்தாலும் அவளை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கே செத்து போயிடுச்சு. அட மருமகளே, ஒரு நாளாச்சு எதாச்சும் புதுசா பண்ணுமா? எனக்கு கொஞ்சம் காரசாரமா சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. பரவாயில்லங்க, பணம் செலவாகாம உங்களுக்கு உணவா சாப்பாடு கேக்குதா? ராம் சரியா சாப்பிடாம மார்க்கெட்ல காய்கறி விக்கிறதுக்காக போனா. ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கூட வரல, இன்னைக்கு கொஞ்சம் கூட விற்பனையே ஆகல. அப்ப ராம் அவனுக்கு முன்னாடி இருந்த பானிபூரி வண்டியை பார்த்தான். இந்த கடைக்கார அப்படி என்ன விக்கிறா? அங்க எல்லாருமே மாதிரி முக்கிறாங்க. அப்ப அந்த வண்டிக்காரன் எல்லாரையும் பார்த்து சத்தமா சொன்னா, அட வாங்க வாங்க, எல்லாருமே காய்கறி கோல்கப்பாவை சாப்பிடுங்க. 10 ரூபா ஒரு பிளேட்டு, 10 ரூபா ஒரு பிளேட்டு. ராம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஐயோ கடவுளே, இந்த கோல்கப்பாக்காரன் நல்லா சம்பாதிக்கிறான். 10 ரூபாய்க்கு காய்கறி கோல்கப்பாவா? இவன் ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கிறான். மத்த காய்கறி வண்டிக்கிட்ட நல்ல கூட்டமா இருக்கு, என் கடையில மட்டும் கூட்டமே இல்ல. இப்படியே சில நாட்களும் போச்சு. ராம் உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட சேர்ந்து நிறைய காய்கறிகளையும் விற்க ஆரம்பிச்சான். ஆனா அப்போ வெயில் அதிகம் அப்படிங்கறதுனால அந்த காய்கறிகள் எல்லாமே வீணா போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, இந்த வெயிலால காய்கறி எல்லாமே வீணா போய்கிட்டு இருக்கு. மருமகளே, இதுல கொஞ்சம் நல்லா இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து கச்சோரி பண்ணிடு. அப்படியே நல்லா இருக்கிற காய்கறி எடுத்து கொஞ்சம் துவையலும் செஞ்சிடு. சரிங்கத்த. மருமக உருளைக்கிழங்க வேக வச்சு மாவு கலந்து கச்சோரி சுட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மாவுல அவ சுட சுட பூரி சுட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளுடைய பொண்ணு சின்னதா ஒரு பூரியை திரட்டி அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த சின்ன பூரியையும் சுட்டு கொடுக்குறீங்களா? எனக்கு இதை சாப்பிடணும். சரி கொடு. மருமக அதை வாங்கி எண்ணெயில போட்ட உடனே அது பானிபூரி மாதிரி உப்பி வந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் சட்னி எடுத்து அதுல தண்ணியில கலந்து அந்த தண்ணியை ஊத்தி பொரிய சாப்பிட்டுட்டு, அம்மா இந்த பொரியில இந்த தண்ணியை ஊத்தி சாப்பிட்டா பார்க்க அப்படியே பானிபூரி மாதிரியே இருக்குல்லம்மா. அப்படி பொண்ணு சொன்னது கேட்டு மருமகளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அடுத்த நாள் காலையில ராம் காய்கறி வியாபாரத்துக்காக வெளியில கிளம்பும் போது மருமக வீட்டுல உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சு அதுக்கப்புறமா மாவுல கொஞ்சம் ரவையை போட்டு மாவு திரட்டிக்கிட்டு இருந்தப்போ மாமியார் அதை பார்த்து, மருமகளே, இன்னைக்கு இவ்வளவு உருளைக்கிழங்கு மசாலா எதுக்கு செஞ்சு வச்சிருக்க? அது மட்டும் இல்ல, இவ்வளவு மாவு திரட்டிக்கிட்டு இருக்கியே, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்ய போறியா என்ன? அத்தை, நேத்து காய்கறி நிறைய மிச்சமா இருந்ததுல
அதை வீணாயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு மசாலா செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் பானிபூரி செய்யலான்னு இருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு நாம நல்லா சாப்பிடலாம். கொடு, புதினா கொத்தமல்லி போட்டு சட்னியை நான் செய்யறேன். அப்படி மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து அந்த மாவை திரட்டி குட்டி குட்டியா பானிபூரி மாதிரி சுட்டு எடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கூட நிறைய அவங்க பானிபூரியையும் சுட்டு எடுத்தாங்க. மாமியார் இந்த பக்கம் பானியையும் தயார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து அவங்க மருமக செஞ்சு கொடுத்த அந்த வெஜிடபிள் பானிபூரிய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாளா பானிபூரி சாப்பிடணுங்கிற ஆசை அன்னைக்கு அவங்களுக்கு நிறைவேறுச்சு. மாமனார் சந்தோஷமா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் காய்கறி எல்லாம் பண்ண கோல்கப்பாவை நீ பண்ணிருக்கமா? முத முறையா இந்த மாதிரி ருசியான கோல்கப்பாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பா இன்னும் 2 கொடுப்பா. மாமா நான் கோதுமை மாவுல பூரி சுட்டு வச்சிருக்கேன். அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா குடு. அப்படி சுரபி ஒவ்வொரு பானிபூரியா செஞ்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்தா. ரொம்ப நாளா பானிபூரி சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டது அன்னைக்கு நிறைவேறி இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சுரபி ஒரு பானிபூரி வண்டிய வச்சா. மத்த பானிபூரி கடையை விட அவ கடையில விலை அதிகமா தான் இருந்துச்சு. அதனால ஜனங்க எல்லாரும் கூட்ட கூட்டமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே சுரபி செய்யற அந்த பானிபூரி ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அப்படி அந்த குடும்பத்தோட ஏழ்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நடுராத்திரியில ஒரு சுடுகாட்டுல வயசான பாட்டி ஒருத்தங்க பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஒரு கரண்டி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நானே சமாதி கட்டணும். பரவாயில்ல, ஜனங்க எப்பவும் சொல்லுவாங்க மனுஷங்க சாகும்போது எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு. ஆனா இந்த மந்திர கரண்டிய நான் என் கூடவே தான் எடுத்துக்கிட்டு போறேன். இனி யாராலையும் என்ன மாதிரி மோமோஸ் பானிபூரிய செய்ய முடியாது. அந்த சுவை இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த சமாதியில அழிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி அவங்க கையில இருக்கிற மந்திர கரண்டிய கையில பிடிச்சுக்கிட்டே குழியில படுத்த மேலேயே மண்ணை போட்டுக்கிட்டாங்க. அவங்க குழியில படுத்த உடனே திடீர்னு அங்க மேகங்கள் எல்லாம் இருள ஆரம்பிச்சது. இடி மின்னல் சத்தத்தோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப அந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு ஆன்மா வெளியில வந்துச்சு. நான் போயிட்டு வரேன். விடிய காலையில ராம்பூர் கிராமத்துல குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு அழகான சந்தையும் இருந்துச்சு. அந்த சந்தையில நந்திதா அப்படிங்கிற ரொம்ப ஏழை பொண்ணு கிழிஞ்சு போன துணிய போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. மோமோஸ் பானிபூரி அம்மா ஏன் இன்னும் வரல? மோமோஸ் பானிபூரி அம்மா எங்க போயிட்டாங்க? அப்போ ஒரு ஆளு அங்க வந்தாரு. அட, மோமோஸ் விற்கிற அந்த அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்கள நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படி சொல்லி அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டான். இந்த பக்கம் நந்திதா அழுது அழுது உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அம்மா, என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்டீங்க? இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இருக்கலையே. நீங்க தான் எனக்கு தினமும் பணம் கூட வாங்காம மோமோஸ் பானிபூரி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களும் இல்லையா? அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நந்திதாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தங்க ரொம்ப கோவமா வந்து நந்திதா கிட்ட கோவமா சொன்னாங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? ஏன் அந்த பாட்டி உனக்கு கொடுத்துட்டு இருந்த மோமோஸ் பானிபூரி இனி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தானே? அந்த பாட்டி கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்டியா? வயசான காலத்துல அந்த பாட்டி உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லி அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. நந்திதாவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அவ அங்க இருக்கிற ஒவ்வொரு கடையிலும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எல்லாரும் அவளை விரட்டி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவ போகலன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தக்காளி எடுத்து அவ முகத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிங்க இவள, உனக்கம்மா பிச்சை கட்டின இருக்கா பிச்சைக்காரி. தயவு செஞ்சு அடிக்காதீங்க. நீங்க யாரும் வேலை கொடுக்கறது இல்லைங்கிறதுனால தானே நான் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லி நந்திதா அங்கிருந்து அழுதுகிட்டே வந்து ஒரு தெருவோரத்துல உட்காந்துக்கிட்டு அங்க அவ பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா. அங்க வரவங்க போறவங்க கிட்ட அவ பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தா. ஆனா யாருமே அவளுக்கு 1 ரூபா கூட கொடுக்கவே இல்லை. அவ உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனா அங்க கடவுள் கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டா, கடவுளே, முதல்ல எங்க அப்பா அம்மா என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க. ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க. பேசாம என்னையும் உங்ககிட்டயே கூப்பிட்டுக்கோங்களேன். இந்த நரகத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலையாவது கிடைக்கும்ல. அப்போ பூசாரி அங்க வந்தாரு. பூசாரிய பார்த்த உடனே நந்திதா, பூசாரி ஐயா, நீங்க தள்ளி நில்லுங்க. எல்லாரும் என்ன அபசகுனம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அபசகுனமா இருந்தா கடவுள் உங்களை இங்க அமைச்சிருக்க மாட்டாங்க. கடவுளுக்கே நீங்க பிரச்சனை இல்லை. நாங்க மனுஷங்க அப்படி பண்ணலாமா? நாங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். உன்னோட பிரச்சனை எனக்கு தெரியும். நீ பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு ஏதாச்சும் வேலை பாரு. அதுக்கப்புறம் பாரு, கடவுள் தானாவே வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஜனங்க பிச்சைக்காரங்களை எதுக்க மாட்டாங்க.
அப்படி சொல்லி பூசாரி பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. நந்திதா கோயிலுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசு பையன் ஆதித்யா வந்தான். நந்திதா அவன்கிட்டயும் பிச்சை கேட்டா. அண்ணன், நான் ஒரு வாரமா எதுவும் சாப்பிடல. நந்திதா வாயில இருந்து அண்ணா அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே ஆதித்யா ரொம்ப சந்தோஷமா நந்திதா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வயிறார சாப்பாடு போட்டான். ஆனா அங்க ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் சொன்னா, சார், இந்த பிச்சைக்காரங்களுக்கு இது சார் சாப்பாடெல்லாம் போடுறீங்க, எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அவமானம். வெயிட்டர் அப்படி சொன்னது கேட்டு ஆதித்யாவுக்கு கோவம் வந்துச்சு. அவன் அந்த சாப்பாடு தட்டை வெயிட்டர் மேல தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறமா அவன் பணம் கொடுத்து நந்திதாவை இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் கூட்டிக்கிட்டு போனான். நந்திதா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அண்ணன், இவ்வளவு கோவப்படுறது நல்லதில்ல. இந்த உலகத்தை எனக்கு பிடிக்கல. பிச்சை எடுக்கும்போது கேவலமா பார்ப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கும்போது ஷார்ட்கட்ல சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி, சாப்பிடு. ஆதித்யா சொன்னது கேட்டு நந்திதா யோசிக்க ஆரம்பிச்சா. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆதித்யா நந்திதாவுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து உன்னை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நந்திதா அன்னையில இருந்து ஆதித்யாவுக்காக காத்துக்கிட்டு தான் இருந்தா. அவன் கொடுத்த பணத்துல நந்திதா அடுத்த நாளே அதே இடத்துல பானிபூரி வண்டியை வச்சு நடத்தினா. அங்கதான் அந்த பானிபூரி பாட்டியும் பானிபூரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்தப்போ நந்திதா பார்த்தா இன்னும் நிறைய பேர் பானிபூரி வண்டி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கும்போது எந்த பானிபூரி கடையும் இருக்குல்ல, இப்ப இங்க இவ்ளோ இருக்கே. எல்லாரும் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க போல. எல்லா கடைகளுக்கும் போய் எல்லாரும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நந்திதாவோட கடைக்கிட்ட யாருமே வரவே இல்ல. அப்பதான் ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. ஏம்மா, நீ பிச்சை எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன்னு. நீ இப்ப பண்ணது நல்ல வியாபாரம். குடுமா, எங்களுக்கு கொஞ்சம் பானிபூரி குடுமா. சரிங்க தாத்தா, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நந்திதா பானிபூரி கொடுத்ததும் அவங்க பானிபூரி வாங்கி சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா பக்கத்துல பானிபூரி வண்டி வச்சிருக்கிற ஒருத்தன் நந்திதா கிட்ட வந்தான். ஏய் பிச்சைக்காரே, இங்கிருந்து வண்டி எடு, இல்லைன்னா பாரு. நான் உங்களை தடுக்காத போது நீங்க எதுக்கு வந்து என்ன தடுக்கிறீங்க? இந்த இடம் என்ன உங்க அப்பாவுக்கு சொந்தமானதா? பிச்சைக்காரிக்கு பேச்ச பாத்தியா? வாங்க, இந்த கடையை அடிச்சு நொறுக்குங்க. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து நந்திதாவோட அந்த வண்டிய கவுத்து போட்டுட்டாங்க. எல்லா பொருட்களும் வீணா போச்சு. அதை பார்த்து பாவம் நந்திதா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. இந்த உலகத்துல எனக்கு வாழவே விருப்பம் இல்ல. இன்னைக்கு நைட்டு நான் படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்திருக்கவே கூடாது. நந்திதா வண்டி பக்கத்திலே உட்காந்து அழ ஆரம்பிச்சா. அவ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வண்டியை நிமித்தி அது மேலேயே ராத்திரி படுத்து தூங்குனா. காலையில அவ எழுந்துச்சு பார்க்கும்போது அவளுடைய வண்டியில பானிபூரி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்துச்சு. கூடவே நிறைய மோமோஸும் இருந்துச்சு. அதை பார்த்து நந்திதா ஆச்சரியப்பட்டா. அட, பானிபூரி, மோமோஸ், இந்த மாதிரி தானே அந்த பாட்டி பானிபூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாசத்தை என்னால மறக்கவே முடியாது. பாட்டி போனதுக்கு அப்புறமா பாட்டி செய்யற மோமோஸ் பானிபூரிக்காக ஊர் ஜனங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசம் ஊர்க்காரங்களுக்கும் வந்துச்சு. எல்லாருமே நந்திதாவோட வண்டி கிட்ட போய் நின்னாங்க. நந்திதா கிட்ட அவங்க எல்லாருமே பானிபூரி மோமோஸ் வாங்கினாங்க. அக்கா, அம்மா போலே நீங்க பண்றீங்க. அவங்க மாதிரி இவ்வளோ ருசியான பானிபூரி யாருமே பண்ணதே இல்லை. நீங்க எப்படி பண்ணீங்க? அது எனக்கும் தான் தெரியல. நீங்க எல்லாரும் பானிபூரி சாப்பிடுங்க, இது பாட்டியோட பிரசாதம். அப்படி நந்திதா எல்லாருக்கும் மோமோஸ் பானிபூரி கொடுத்துக்கிட்டே இருந்தா. வரவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மோமோஸும் பானிபூரியும் காலியாகவே இல்ல. ராத்திரி நேரமும் ஆச்சு. ஆனாலும் கூட இன்னும் மோமோஸும் பானிபூரியும் அப்படியே தான் இருந்துச்சு. ராத்திரி நேரம் கஸ்டமர்ஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பக்கத்து வண்டிக்கார மறுபடியும் வந்து நந்திதாவோட அந்த வண்டியை கவுக்க பார்த்தான். அப்போ திடீர்னு ஆகாயத்துல மின்னல், இடி எல்லாமே வந்துச்சு. திடீர்னு மழை பெய்யும் ஆரம்பிச்சது. அப்போ இறந்து போன அந்த பாட்டி ஆன்மா உருவத்துல அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, இந்த அம்மா செத்துட்டாங்க இல்ல? இது இவங்க ஆன்மாவா? ஐயோ, ஓடுங்க ஓடுங்க. அப்படி சுத்தி இருந்த எல்லா வண்டிக்காரங்களும் வண்டிங்களை அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா பாட்டி வந்த உடனே நந்திதா கிட்ட சொன்னாங்க. நந்திதா, இந்த அதிசயம் எல்லாத்தையும் செஞ்சது நான் தாம்மா. இந்தா என்னுடைய கரண்டி. இந்த கரண்டி உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருக்கிற பானிபூரியும் தீந்து போகாது, மோமோஸும் தீந்து போகாது. இனி பிச்சை எடுக்காத. அப்புறம் எந்த ஆதித்யா உனக்கு பணம் கொடுத்து நீ இப்ப வண்டி வச்சிருக்கியோ அவன் வேற யாரும் இல்ல, என்னோட பேரன்தான். அவன் ரொம்ப நாளா அந்த கோவில் கிட்ட உன்னை தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா நீ அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. காலையில அவனை போய் பாரு. 2 பேரும் இனிமே ஒன்னாவே வாழுங்க. அவனும் உன்ன மாதிரி அனாதை ஆயிட்டான் அப்படின்னு நந்திதா கிட்ட சொல்லி அம்மாவோட ஆன்மா மறைஞ்சு போச்சு. நந்திதா சந்தோஷமா அடுத்த நாள் போய் ஆதித்யாவை சந்திச்சா. ஆதித்யா கிட்ட அவன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கும் போது
ஷார்ட்கட்டில் சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கவலைப்படாத தங்கச்சி, சாப்பிடு. அப்படி நந்திதா அன்னையில இருந்து ஆதித்யா கூட வாழ ஆரம்பிச்சா. இப்படி கொஞ்ச நாள்ல அவ சொந்தமா ஒரு வீடையும் கட்டிக்கிட்டு நல்லபடியா அந்த மோமோஸ் பானிபூரி வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா.